இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 31ஆம் தேதி தாயாம் திரு அவை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவைத்தான் கொண்டாடுகிறது. மாதத்தினுடைய கடைசி நாள், வணக்க மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதம் முழுவதையும் பரிசாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வருகிற இந்த ஜூன் மாதத்தை அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து மகிழ்வோம். பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே தொடங்க இருக்கின்றன. ஆகவே இந்த ஆண்டு, கல்வி ஆண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டுமாய் மூவொரு கடவுளுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து மகிழ்வோம். அன்புமிக்கவர்களே, மூவொரு கடவுளுடைய பெருவிழா, தம திருத்துவத்தின் பெருவிழா. இந்த ஒரு மூவொரு கடவுள் எப்படி தந்தை, மகன், தூய ஆவி மூவொரு கடவுளாக இருக்க முடியும்? மூவொரு கடவுள் அப்படி என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த எளிமையான ஜெபம், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட ஜெபங்களிலேயே மிகவும் எளிமையானது, மிகவும் உன்னதமான ஒரு ஜெபம் எதுவென்றால் இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு பள்ளியில ஆசிரியர் ஒருவர் அந்த குழந்தைகளிடத்துல, அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை ஓவியமாக வரைய வேண்டும் என்று சொன்ன உடனேயே அனைத்து சிறுமிகளும், சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க, வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் இவருக்கு டவுட், கடவுளை எப்படி இந்த குழந்தை வரையும் அப்படின்னு மறைச்சிக்கிட்டு அந்த குழந்தை ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தைகிட்ட போய் என்னதான் வரையிற நீ அப்படின்னு கேட்ட நேரத்துல, கொஞ்சம் பொறுங்க, நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அன்புமிக்கவர்களே, அந்த குழந்தை எதை வரைந்தது என்று இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக, கடவுளை வரைய முடியுமா என்று கேட்ட உடனேயே வளர்ந்த உங்களுக்கு எனக்கும் கடவுளை எப்படி வரையிறது, கடவுள் எப்படி இருப்பாரு, மூவர் கடவுளா வேற இருக்கிறாருன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அறிவு வளர வளர இறை ஞானம் நமக்கு குறைகிறதே ஒழிய இறை ஞானத்துல நம்ம வளர்வது கிடையாது. நாம் குழந்தைகளாக இருந்த நேரத்துல அல்லது குழந்தை பருவத்தில் இருந்த நேரத்துல கடவுளை பற்றின ஒரு புரிதல் அல்லது கடவுளிடத்துல நமக்கு இருந்த உறவு இன்னும் அதிகமாக இருந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தான் கடவுளை வரைய முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு உடனடியாக குழந்தைகள் வரைய ஆரம்பித்தன. அன்பு உறவுகள், எப்படி இது மூன்று கடவுள், எப்படி மூன்று கடவுள் ஒன்றாக இருக்க முடியும், அல்லது ஒரு கடவுள் எப்படி மூன்றாக இருக்க முடியும், அதுவும் தனித்துவம் மிக்கவர்களாக அவர்கள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுந்து கொண்டே இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த கேள்விக்கு அடிப்படையான ஒரு பதில் என்பது இது எப்படி அப்படி என்று கேட்பதை விட ஏன் என்கிற ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக அது விசுவாசத்துல வளர்வதற்கு உதவி செய்யும். எப்படி இது தமத்திருத்துவமாக இருக்கிறார்கள் என்பதை விட ஏன் தமத்திருத்துவமாக இருக்கிறார்கள் என்றால், அன்பை நமக்கு காண்பிக்கின்ற, ஒற்றுமையை நமக்கு காண்பிக்கின்ற, அன்பின் பிணைப்பை காண்பிக்கின்ற மூவொரு கடவுளாகத்தான் இன்றைக்கு நம்ம மூவொரு கடவுளை வழிபடுகிறோம். உலகத்தினுடைய தலை சிறந்த ரஷ்ய எழுத்தாளராக கருதப்படுகிற லியோ டால்ஸ்டாய் என்பவருடைய கதை தொகுப்புகளிலிருந்து ஒரு சிறுகதை ஒன்று இருக்கிறது. 3 தவ முனிவர்கள் என்பதுதான் அந்த கதையினுடைய ஒரு தலைப்பு. அதாவது 3 தவ முனிவர்கள் ஒரு தீவுல வாழ்ந்து வருவதாக அந்த மறைமாவட்ட ஆயருக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்படுகிறது. அந்த மறைமாவட்ட ஆயர் தன்னுடைய உதவியாளரோடு அந்த 3 தவ முனிவர்களை சந்திப்பதற்காக ஆவல் தெரிவிக்கிறார். முதலில் தயங்கினாலும் பிறகு அந்த உதவியாளர் இந்த 3 தவ முனிவர்களை சந்திப்பதற்காக ஒரு படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி படகுல பயணம் செய்து அந்த தனித்தீவுக்கு சென்று அங்கிருந்த 3 தவ முனிவர்களையும் இந்த ஆயர் சந்திக்கிறார். அவர்களோடு பல ஆன்மீக காரியங்களை இவர் பகிர்ந்து கொள்கிறார். மிகவும் எளிமையான 3 தவ முனிவர்கள். சரி, இவ்வளவு ஆன்மீகத்துல வளர்ந்துருக்கீங்களே, நீங்க தினமும் ஜெபிக்கிற ஜெபம் என்ன, உங்களுடைய வழிபாடு என்ன என்று கேட்ட நேரத்துல அந்த மூவரும் சொன்னார்கள், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆன்மீகம் ரொம்பவும் எளிமையானது, நாங்க இந்த ஜெபத்தை மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார்கள். U3 V3 have mercy on us, இந்த ஜெபத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் மூவர், நாங்கள் மூவர், எங்கள் மீது இரக்கமையும் அப்படி என்று இதைத்தான் நாங்கள் ஒரு ஜெபமா சொல்லுவோம். பிறகு நாங்கள் எங்களுடைய அன்றாட கடமைகளை செய்வோம், ஒருவருக்கு உதவி செய்வோம், இங்க இருக்கிற இயற்கையை பாதுகாப்போம். ஆனால் எங்களுடைய ஜெபம் அந்த ஒரு ஜெபம் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஆயருக்கு புரிந்து விடுகிறது, நீங்கள் மூவர், நாங்கள் மூவர், எங்கள் மீது இரக்கமையும் என்று சொன்ன உடனேயே ஒருவேளை இது தமத்திருத்துவத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் தான், மூவொரு கடவுளை தான் இவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொல்லி, சரிங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ஜெபம் சொல்லித்தரேன் அப்படின்னு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற அந்த ஜெபத்தை சொல்லி முடித்து விட்டு, இனிமேட்டு இந்த ஜெபத்தையே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீவை விட்டு கிளம்பி விடுகிறார். தீவை விட்டு விலகி ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி சென்ற உடனேயே மாலை நேரம் ஆயிற்று. திடீரென்று 3 ஒளிவட்டங்கள் அந்த படகை நோக்கி வருவதாக இந்த ஆயர் காண்கிறார்.
ஒரே அச்சம் அவர்களுக்கு. இது என்னடா அது, திடீரென்று 3 ஒளிவட்டம் படகை நோக்கி வருகிறதே அப்படி என்று. அந்த படகை நெருங்க நெருங்கத்தான் ஆயர் புரிந்து கொள்கிறார், இது ஏதோ தீய சக்தி அல்ல, மாறாக இந்த 3 தவமுனிவர்கள் படகை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரின் மீது ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி தண்ணீர்ல இவங்க ஓடி வராங்க அப்படி என்று. 3 பேரும் ஆயரிடத்துல வந்து, ஆயரே, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள், அதை நாங்கள் மறந்து விட்டோம், அது என்ன ஜெபம் என்று கேட்பதற்காகத்தான் மறுபடியும் வந்தோம் அப்படி என்று விண்ணுலகத்தில் இருக்கிற தந்தையர்கள் ஜெபத்தை மறந்து விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆயர் சொன்னாராம், நீங்க இந்த ஜெபத்தை கூட ஜெபிக்க வேணாம், இதற்கு முன்னால ஒரு ஜெபம் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் மூவர் நாங்கள் மூவர் எங்கள் மீது இரக்கம் ஆயிரும் என்று, இந்த ஜெபத்தையே ஜெபியுங்கள், இதுவே உங்களை புண்ணியத்தில் வழி நடத்தும் அப்படி என்று சொன்னாராம். இதனுடைய ஆழமான கருத்து என்னவென்றால், இன்றைக்கு ஆன்மீகத்தில் வளர்வதற்கு உள்ள தூய்மை, இறைவனை புரிந்து அன்பு செய்கிற அந்த உளப்பாங்கு தான் இன்றைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு சிறு கதையை சொல்லுவார்கள். அன்பின் மிக்கவர்களே, மூவொரு கடவுள் அன்பின் பிணைப்பாக, ஒற்றுமையின் பிணைப்பாகத்தான் இன்றைக்கு நமக்கு காட்சி தருகிறார்கள். மற்றும் ஒரு செய்தியாக அகஸ்தினாருடைய வாழ்க்கையில நம்ம கேள்விப்பட்ட அந்த செய்தியும் உங்களோடு மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். மூவொரு கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முயன்ற புனித அகுஸ்தினார் கடற்கரையில சென்று கொண்டிருந்த நேரத்துல ஒரு சிறுவன் கடல் தண்ணீரை முகர்ந்து கடற்கரையில் இருக்கிற ஒரு சின்ன குழியில அதை நிரப்பி கொண்டிருந்த இடத்துலதான் அகுஸ்தினார் என்ன செய்கிறாய் என்று கேட்ட கேள்விக்கு, கடல் நீரை இந்த சின்ன குழியில நிரப்பி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, என்ன மடத்தனும், இந்த பெரும் கடலை எப்படி இந்த சிறு குழியில நீ நிரப்புவாய் என்ற கேள்விக்குத்தான் அந்த சிறுவன் சொன்ன பதில், நீங்கள் மட்டும் மூவொரு கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது சரியா என்று மறந்து விட்டானா அந்த சிறுவன். அன்பு உறவுகளே, இதுதான் மறுபடியும் மூவொரு கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களுக்கு அறிவார்ந்த முறையில இறை உண்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அன்பால் இறைவனை நம்ம புரிந்து கொள்ள முடியும், அன்பால் இறைவனை காண முடியும், அன்பால் இறைவனை உள்ளார உணர்ந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த மூவொரு பெருவிழா நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அன்பு உறவுகளே, முதல் வாசகத்துல மோசே ஆண்டவரை காணுவதற்காக சீனாய் மலையில 2வது முறையாக சென்றதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் முதல் முறையாக சென்ற பொழுது 10 கட்டளைகளை பெற்று மக்களிடத்துல சென்ற நேரத்துல சிலை வழிபாட்டில் ஈடுபட்டு இருந்ததை கண்டுதான் அதை உடைத்தார் என்றும் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கடவுளை மறந்து உலகத்தில் இருக்கிற பொருட்கள், செல்வம், அதிகாரம் இவற்றின் மீது நம்ம நம்பிக்கை வைத்து இன்றைக்கு போலியான உலகத்தனமான சிலை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால், இறைவன் நமக்கு கொடுக்கிற அழகான எச்சரிக்கை, இந்த மூவொரு கடவுளுடைய திருமுன்னிலையில சரணாகதி அடைந்து அவரே நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு செய்தியாக சொல்லுகிறது. கடவுளை நம்முடைய மனித அறிவுக்குள் அடக்கிவிட முடியாது, மாறாக எதை புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்கிறோம் என்பதை விட யாரால் நாம் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்தாலே இந்த விழாவினுடைய ஆழமான உண்மை நமக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். ஆகவே கடவுளால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளால் அன்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற பேருண்மையை புரிந்து கொள்ளவே இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் குழந்தை பருவத்திலிருந்தே மூவொரு கடவுளை நம்ம உணர்ந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருமுழுக்குல குருவானவர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நமக்கு குருவானவர் திருமுழுக்கை கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருமுழுக்கின் நாளென்று நம்முடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் நம்முடைய தலையில சிலுவை அடையாளம் வரைந்து தான் நம்மை கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக நம்முடைய சிறு வயதுல ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளிலும் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன் அப்படி என்று தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளும் தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை குழந்தையாய் இருந்த நேரத்துல இந்த தம திருத்துவத்திடம் ஒன்றித்திருந்த நாம், தம திருத்துவத்திடம் ஒவ்வொரு முறையும் ஜெபித்த நாம், தம திருத்துவத்திடம் ஒவ்வொரு முறையும் உதவியை கேட்ட நாம், அறிவு வளர வளர தம திருத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள மறுக்கிறோம் அல்லது உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. தானாக இருப்பவர், தனித்து இருப்பவர், அணுக முடியாத தூரத்தில் இருப்பவர் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்கள் இறைவனை கண்டு அஞ்சினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுல இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் நம்மோடு என்று நாம் காணக்கூடிய அளவுக்கு, உணரக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணுலகில் நமக்காக பாடுபட்டு சிலுவையில அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நற்கரனின் வாயிலாகவும் அருட்சாதனங்கள் வாயிலாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு எந்நாளும் பிரசன்னமாக இருக்கிறார். காண முடியாதவர், அணுக முடியாதவர், தனித்திருப்பவர் என்று இஸ்ரேல் மக்களால் புரிந்து கொள்ளப்பட்ட பொழுது
ஆண்டவர் இயேசு அவரை தந்தையாகிய கடவுள் என்றும் மூவொரு கடவுள் என்றும் தந்தை மகன் தூய ஆவி என்றும் அறிமுகப்படுத்திய பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் நிச்சயமாக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்திருக்கும். தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். தண்டனை தீர்ப்பை கொடுப்பதற்காக அல்ல. இதுதான் விவிலியத்தினுடைய அடிநாதம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் அன்பு உறவுகளே, தம திருத்துவம் என்றால் அன்பின் வெளிப்பாடு, தம திருத்துவம் என்றால் ஒற்றுமையின் வெளிப்பாடு, தியாகத்தின் ஒரு வெளிப்பாடு. இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில தம திருத்துவத்தை உணர்ந்து கொள்பவர்களாய், தம திருத்துவத்தினுடைய அன்பை சுவைப்பவர்களாய் மாறிட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.